ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த அன்பாக்சிங் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கண்டென்ட் கிரியேட்டருக்கு ரொம்பவுமே முக்கியமான ஒரு அன்பாக்சிங் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் தேடிக்கிட்டு இருந்த ஒரு ஆக்ஷன் கேமராவை தான் இன்னைக்கு வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அந்த கேமரா எது அப்படின்னு பார்த்தோம்னா DJI Osmo Pocket 3 கிரியேட்டர் கொம்போ தான் இன்னைக்கு வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நார்மலாக பெற்றுக்கொள்ளலாம். அண்ட் அதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய பொருட்கள் வந்து இருக்காது. அண்ட் இந்த கிரியேட்டர் கொம்போவில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிரியேட்டருக்கு தேவையான சகல விதமான விஷயங்களை இன்க்ளூட் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட அன்பாக்சிங் தான் இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த கிரியேட்டர் கொம்போ அப்படின்னு பார்த்தோம்னா உண்மைக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குதா, இதோட ப்ரைஸ் என்ன, எங்கே வாங்கணும் அப்படிங்கிற சகல விதமான விஷயங்களையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ரெண்டாயிரத்தி 2025 நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக வரணும் அப்படின்னு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேமரா தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு ஒரு பெஸ்ட்டான கேமராவா நம்மளுக்கு வந்து இந்த DJI கம்பெனி கொடுத்துருக்க Osmo Pocket 3 அப்படிங்கிற இந்த கிரியேட்டர் கொம்போ அப்படிங்கிறது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கிரியேட்டராக உங்களுக்கு வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு கட்டாயம் வீடியோ ஷூட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுடைய ஆடியோவிலேருந்து உங்களுக்கு இந்த கேமராவை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா விஷயங்களுக்கும் ரொம்பவுமே சிம்பிளாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஆக்ஷன் கேமராவாக தான் இந்த DJI Osmo Pocket 3 அப்படிங்கிற இந்த கேமரா வந்து இருக்கும். ஸோ இந்த கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு கிரியேட்டர்ஸ்க்காக நிறைய விஷயங்களை இன்க்ளூட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அது கூடயே பார்த்தோம் அப்படின்னா இது வந்து DJI Osmo Pocketல 3rd வெர்ஷன், அதாவது 3வது வெர்ஷன் தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ DJI கம்பெனிலே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ட்ரோன் ஸ்பார்க்காக கிடைக்கும். இதுலேயே நம்மளுக்கு GoPro ஸ்டைல்லையும் இன்னும் சில கேமராஸ் வந்து இருக்கு. அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அந்த கேமராஸோட ஒப்பிடும்போது இந்த DJI Osmo Pocket 3 அப்படிங்கிறது ஒரு கண்டென்ட் கிரியேட்டருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கேமராவாக இருக்கும். ஏன்னா ஹேண்டில் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி, கையில் இதை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா உங்கள் கையில் ஒரு கேமரா இருக்குது அப்படிங்கிறது மற்றவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவு ரொம்ப கைக்கு வந்து சின்னதாக இந்த கேமரா வந்து இருக்கும். இதை தான் இன்னைக்கு வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். உங்களுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ கடைசி வரையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமராவை நீங்களும் வாங்கலாமா இல்லையா அப்படிங்கிற ஐடியா வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஃபர்ஸ்டாகவே நம்ம பார்க்க போகிறது இதோட ப்ரைஸ் தான். இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு இடங்களில் சில ப்ரைஸில் நம்மளுக்கு பார்க்க கிடைக்கும். ஸோ நான் வாங்கின இந்த DJI Osmo Pocketோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 2,08,000 வந்து நம்மளுக்கு பர்ச்சேஸ் பண்ண கிடைச்சிச்சு. இந்த 2,08,000 நம்ம எங்கே வாங்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா கொலம்போல லிபர்ட்டி பிளாஸாவில் இருக்க லைஃப் மொபைலில் தான் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ உங்களுக்கும் இந்த DJI Osmo Pocket 3 வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குறேன். உங்களுக்கும் அவங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த DJI Osmo Pocket 3 வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்ககிட்ட நான் மற்ற இடங்களில் பார்த்ததை விட வாரண்டியோட 6 month வாரண்டியோட இந்த Pocket 3 அப்படிங்கிறத பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அது கூட பார்த்தோம் அப்படின்னா இந்த கேமராக்கான ஒரு SD கார்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இதுவுமே அங்கே தான் வாங்கியிருந்தோம். இதுக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 7,000 மாதிரி போயிருந்துச்சு. ஏன்னா இது வந்து ஹை ஸ்பீட் SD கார்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணணும், சாதாரண SD கார்டு வந்து யூஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம இந்த DJI Osmo Pocket 3 வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். கிரியேட்டருக்கு தேவையான நிறைய விஷயங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உண்மைக்குமே இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குதா இல்லையா? பாக்ஸில் மேலே பார்த்தோம் அப்படின்னா DJI Osmo Pocket 3 கிரியேட்டர் கொம்போ அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதில் கொடுத்துருக்க முக்கியமான சில ஃபீச்சர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வைட் ஆங்கிள் லென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் DJI Mic 2 வந்து டிரான்ஸ்மீட்டர் வந்து நம்மளுக்கு இதில் இன்க்ளூட் ஆகியிருக்கு. அண்ட் பேட்டரி ஹேண்டிலும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேட்டரி பேக்கப் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதுவும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிரியேட்டர் கொம்போவில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய கிரியேட்டருக்கு தேவையான விஷயங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சைடில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய வெப்சைட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த சைடில் DJI வந்து அவங்களுடைய லோகோ வந்து பார்க்கலாம். பாக்ஸில் பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா நிறைய டீடைல்ஸ் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா 1 inches CMOS and 4K 120 fps அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2 inches ரொட்டேட்டபிள் ஸ்க்ரீன் வித் ஓரியன்டேஷன் கண்ட்ரோல் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டச் ஸ்க்ரீன் வந்து நம்மளுக்கு பார்க்கலாம். அண்ட் இதோட கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து கிம்பல் மெக்கானிக்கல் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டேபிளைசேஷன்ஸுக்கு. ஆக்டிவ் ட்ரக்கில் பார்த்தோம் அப்படின்னா 6.0 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்க சில முக்கியமான கீ ஃபீச்சர்ஸ் வந்து பார்க்கலாம். பாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிரியேட்டர் கொம்போவில் இன்க்ளூட் ஆகிற விஷயங்கள் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே ஆப் ஸ்டோர், பிளே ஸ்டோரில் இந்த DJI நம்மளுக்கு ஆப்பை வந்து பார்க்கலாம். அதை இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இதுக்கு தேவையான இந்த கேமராக்கு தேவையான சகல விதமான விஷயங்களையும் அதுலேயும் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணி இதில் இருக்க மற்ற விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ பாக்ஸை பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல தான் சீல் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நம்ம ஆல்ரெடி சீல் ஓப்பன் பண்ணோம், அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னே உள்ளுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபர்ஸ்டாகவே பவுச் வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் சைடில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பவுச்சை வந்து நம்ம வெளியே எடுக்கலாம்.
ஸோ இந்த பவுச் அப்படின்னு பார்த்தோம்னா உண்மைக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ DJIல நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து இந்த கேமரா வந்து நீங்கள் எங்கேயாச்சும் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா இந்த பவுச் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் கொடுத்துருக்க இந்த பொலித்தீனை வந்து நம்ம ஃபஸ்ட்டாக ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணதுக்கு பிறகு ஸோ இதுக்குள்ளே தான் நம்மளுக்கு வந்து அந்த கேமரா வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்பவுமே சிம்பிளாக ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அதை எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சில பேப்பர் ஒர்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளுக்கு வந்து யூசர் மேனுவல் எல்லாமே இருக்கும். ஸோ DJI Osmo Pocket 3 வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த யூசர் மேனுவல் அப்படிங்கிறது ரொம்ப தேவைப்படும். ஸோ கட்டாயம் இந்த கைடன்ஸ் வந்து தெரிந்தால் தான் உங்களுக்கு வந்து இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியும். அதனால் இதை கட்டாயம் ரீட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பாக்ஸுக்கு இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு சின்ன பவுச் தான் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா உண்மைக்குமே எதுக்கு அப்படின்னா இந்த DJI Osmo Pocket 3 அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஒரு கிம்பலோட இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அதோட கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து கிம்பல்ல அசைறத வந்து பார்க்கலாம். ஸோ அது கை தவறி கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அப்படி விழுகும்போது உங்களுக்கு வந்து இந்த கவரை நீங்க யூஸ் பண்ணி இருக்கிறீங்க அப்படின்னா அந்த கேமரா வந்து ப்ரொடெக்ட் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்காக இந்த Pocket 3க்கான ப்ரொடெக்டிவ் கவரையும் வந்து நம்மளுக்கு இந்த பாக்ஸுக்கே இன்க்ளூட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அது பார்த்தோம் அப்படின்னா உண்மைக்குமே வேற லெவலுக்கு இருக்கு. ஏன்னா இதில் வந்து கிரிப் பாருங்க, நல்லாவே ஒரு கிரிப்ல வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து சரியா அந்த கேமரா வந்து பிளேஸ் பண்ணி கவனமாக இதை வந்து பாக்கெட்டில் யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ அதுதான் இதிலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. DJI Osmo Pocket 3 ப்ரொடெக்டிவ் கவர் அப்படின்னு தான் இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மைக்குமே அது வந்து வேற லெவல். இது வந்து நம்மளுக்கு மற்ற கம்பெனிஸ்லையும் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணால் நல்லா. ஏன்னா பட் இருந்தாலும் இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆக்ஷன் கேமராக்காக இந்த கேமராவை கவனமாக வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு விஷயம் இருக்காது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா DJI ஸ்டிக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. இது மட்டும்தான் பாக்ஸுக்கு நம்மளுக்கு பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸுக்கு மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு பவுச் அண்ட் அதுக்கு பிறகு ஒரு கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் அதோட ஸ்டிக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 3 விஷயம் தான் நம்மளுக்கு பாக்ஸுக்கு இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரொடெக்டிவ் கேஸை நம்ம கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு இப்போ இந்த பவுச் உள்ளுக்கு நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி தான். இந்த பவுச்சை வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த பவுச் உள்ளுக்கு நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து இன்க்ளூட் ஆகுது. ஃபர்ஸ்டாகவே பார்த்தோம் அப்படின்னா கேமரா வந்து பார்க்கலாம். DJI Osmo Pocket 3 இதுதான் அந்த கேமரா. ஸோ இந்த கேமராவை தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ கைக்கு பார்க்கும்போதே விளங்குது எந்த அளவு தூரம் ரொம்ப அடக்கமாக இருக்குது அப்படின்னு. இதில் வந்து மேலே ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து கேமரா ஆன் பண்ணலாம். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கப்புறம் பாக்ஸுக்கு ஒரு DJI மைக் 2 டிரான்ஸ்மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் இதில் இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம். ஏன்னா நம்மளுக்கு வந்து சவுண்ட் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஆக்ஷன் கேமராஸில் வெளியே இருந்து ரெக்கார்ட் பண்ணும்போது சவுண்ட் வந்து ரொம்பவுமே பிரச்சனையாக இருக்கும். பட் அந்த பிரச்சனை இதில் நம்மளுக்கு டோட்டலாக இல்லாமல் போகுது. ஸோ அதுக்காக நம்மளுக்கு இதில் ஒரு மைக்கும் வந்து இன்க்ளூட் ஆகுது. அடுத்த பவுச்சில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேட்டரி பேக்கப் வந்து இன்க்ளூட் ஆகுது. ஸோ இந்த பேட்டரி பேக்கப் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஜஸ்ட் வந்து இந்த DJI Osmo Pocket 3 வந்து யூஸ் பண்ணும்போதே இதை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இதில் இருக்க ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு பேட்டரி இப்போ வந்து போதுமானதாக இல்லை அப்படின்னா இதை வந்து ஜஸ்ட் பிளக்இன் பண்ணி உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் இதுவுமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். கண்டென்ட் கிரியேட்டராக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஹேண்டில் கிரிப்பாக தான் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் இந்த கேமரா வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால உங்களுக்கு கையில் ஹோல்ட் பண்ண முடியலை அப்படின்னா இதை வந்து கிரிப் பண்ணிக்கலாம். அதை கிரிப் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கேமராட இந்த லென்த்தை பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பிளக்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பிளக்இன் பண்ணிட்டோம் அப்படின்னா கையில் ஹோல்ட் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக பார்த்தோம் அப்படின்னா செப்பரேட்டாக இந்த மாதிரி ஒரு துண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயே இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சார்ஜரை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதை ரிமூவ் பண்ணாமே சார்ஜ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் இதை நீங்கள் பிளக்இன் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா இதை ரிமூவ் பண்ணிட்டு தான் சார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிற தேவை இருக்காது. இதுலேயே உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணி கொள்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அதுதான் இதில் இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம். ஸோ இதையும் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இன்கேஸ் ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வீடியோ ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்டாண்டை அதுக்காக பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாண்டில் உங்களுக்கு வந்து இதை வந்து ஈஸியாகவே வந்து அதுக்கப்புறம் இந்த DJI மைக்குக்கான ஒரு விண்ட்ஷீல்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மைக்கை வந்து நீங்கள் அவுட்டோரில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த விண்ட்ஷீல்டு அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியமாக தேவைப்படும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த வைட் ஆங்கிள்கான ஒரு லென்ஸ் வந்து இருக்கும். இந்த லென்ஸை பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பிளக்இன் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். இந்த பிளக்இன் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து வைட் ஆங்கிளில் வந்து வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணலாம். ஸோ அதுக்காக ஒரு லென்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. மேக்னெட் அப்படிங்கிறது தேவைப்படும். ஸோ அதுக்கான ஒரு மேக்னெட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேக்னெட்டை நம்ம இந்த மைக்குக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டாக நம்மளுக்கு Type-C to ஒரு Type-C கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கேபிள் வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதையும் எடுத்து வச்சிடலாம். டோட்டலாக நம்மளுக்கு கிரியேட்டர் காம்போ பேக்கில்
இந்த அளவு விஷயங்கள் தான் நம்மளுக்கு வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு இந்த கவர் வந்து இன்க்ளூட் ஆகும், அதையும் வச்சிடலாம். ஸோ ஃபுல் பேக்கேஜும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிரியேட்டர் காம்போல நம்மளுக்கு வந்து விண்ட்ஷீல்டு வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கு பிறகு ஒரு ஸ்டாண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, பேட்டரி பேக்கப் அண்ட் அதுக்கு பிறகு வைட் ஆங்கிள் லென்ஸ் அண்ட் மேக்னெட் மைக், அதுக்கு பிறகு கேமரா அண்ட் டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் அதோட ஒரு கவர் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக இந்த அளவு விஷயங்கள் வந்து இந்த 2,08,000 உங்களுக்கு வந்து ஒரு கிரியேட்டர் கொம்போ வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்க்க கிடைக்கும். உண்மையுமே கிரியேட்டருக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக இருக்கும். DJI Osmo Pocket 3 வந்து நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். அன்பாக்ஸ் பண்ணி கைக்கு எடுத்தோன்னே பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இது வந்து ரொம்பவுமே கம்பேக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கையில் ஹோல்ட் பண்ணியிருக்கும் போது ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரியோ இல்லைனா கையில் வச்சிருக்கும் போது ஒரு பெரிய பொருளை கையில் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற எந்த ஒரு ஃபீலுமே நம்மளுக்கு வந்து இதில் இல்லை. ஸோ அதுதான் இந்த DJI Osmo Pocket 3ல நம்மளுக்கு கொடுத்துருக்க ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் இதை கையில் வச்சு வெளியே வீடியோ ஷூட் பண்ணும்போதும் ஒரு பெரிய கேமராவை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு வந்து வீடியோ ஷூட் பண்ணுற மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலிங் வந்து இதில் கிடைக்காது. ஸோ ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு வந்து இந்த கேமராவை கையில் ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கம்பேக்டான டிசைன் கொடுத்துருக்காங்க. கையோட வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த அளவு தான் இருக்குது, மொத்தமாகவே இந்த அளவில் தான் இருக்குது. ஸோ அது பார்த்தோம் அப்படின்னா இந்த DJI Osmo Pocket 3ல நான் பார்த்த ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பார்த்தோன்னா சிம்பிளாக நம்மளுக்கு ஆன் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இந்த ஸ்க்ரீனை வந்து ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா கேமரா வந்து ஒன் ஆகிரும். கேமரா ஒன் ஆகி நம்மளுக்கு வந்து கிம்பலில் இது பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ரொட்டேட் ஆகிறத வந்து பார்க்கலாம். ஸோ இதில் கொடுத்துருக்க கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா 1 இன்ச்சில் CMOS சென்சர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சென்சர் மூலமாக 4K 120 FPS வரைக்கும் உங்களுக்கு வந்து வீடியோ ஷூட் பண்ணிக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ சாதாரணமாக ஒரு ஆக்ஷன் கேமராவில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு இதில் வந்து வீடியோஸ் ரொம்பவுமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நான் யூஸ் பண்ணி பார்த்த அளவில் பார்த்தோம் அப்படின்னா இதில் கொடுத்துருக்க கேமரா அப்படின்னா நம்மளுக்கு வந்து டே லைட்லேயே இருந்தாலும் சரி நைட் நீங்கள் வந்து வீடியோ ஷூட் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து ரொம்பவுமே ஈஸியாக வந்து இதில் வீடியோ ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போவுமே பார்த்தோம் அப்படின்னா நான் கையில் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இதில் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இந்த ரெக்கார்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கும் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த கேமரா அப்படின்னு பார்த்தோன்னா கையில் ஹோல்ட் பண்ணி நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவுமே ஈஸியாக உங்களுக்கு வந்து வீடியோ ஷூட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது இந்த கேமராவில் நான் பார்த்த ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இவ்வளோ தான் பார்த்தோன்னா ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு வந்து இந்த கேமரா வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் வந்து இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து ஸ்க்ரீனை ஸ்வைப் பண்ணணும் அண்ட் ஸ்க்ரீனை இப்படி போட்டிங்க அப்படின்னா கேமரா வந்து ஷட் டவுன் ஆகிரும். இவ்வளோ தான் டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவு விஷயங்கள் தான் நீங்கள் கேமரா ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுக்கு பண்ண வேண்டிய விஷயங்கள். அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்பீக்கர் ஒன்று பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஜாய் ஸ்டிக் மாதிரி இந்த இடத்துல ஒரு ஸ்டிக் இருக்குது. இந்த ஸ்டிக் மூலமாக உங்களுக்கு வந்து கேமராவை ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறது அண்ட் அதுக்கு பிறகு கிம்பல் மாதிரி இந்த கேமராவை வந்து அப் அண்ட் டவுன் வந்து உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா இந்த ஜாய் ஸ்டிக் மாதிரி இருக்க இந்த பட்டனில் தான் உங்களுக்கு பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெக்கார்ட் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது அண்ட் போஸ்ட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு அதில் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த DJI Osmo Pocket 3ல கொடுத்துருக்க பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா 1300 mAh கொண்ட ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாக உங்களுக்கு வந்து ஓரளவு ஒரு 2 hours பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூவாக வீடியோ ஷூட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா இதோட பேட்டரி ஹேண்டில் வந்து இருக்கும். ஸோ இதை வந்து நம்மளுக்கு சிம்பிளாகவே இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல சார்ஜ் ஆகிறத வந்து பார்க்கலாம். இப்போ வந்து இதை ஆன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆன் பண்ணோன்னே இந்த இடத்துல இது வந்து சார்ஜிங் மார்க் வந்து பார்க்கலாம். ஏன்னா நம்ம வந்து இது பேட்டரியில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பேட்டரி ஹேண்டில் பார்த்தோம் அப்படின்னா 950 mAh கொண்ட ஒரு பேட்டரி ஹேண்டில் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இதில் வந்து இதை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உண்மையுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் இது. அண்ட் அது கூட பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல சார்ஜ் ஆகிறத வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் வந்து இப்போ நம்மளுடைய DJI Osmo Pocket 3 வந்து எவ்வளோ சார்ஜ் இருக்குது அண்ட் அது கூடயே நம்மளுடைய இந்த பேட்டரி ஹேண்டில் வந்து எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறத ரெண்டையுமே பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு கீழே கொடுத்துருக்க இந்த கிரிப்பை நம்மளுக்கு வந்து இதை கனெக்ட் பண்ணி நல்லா கிரிப்பாகவே கையில் வந்து பிடிச்சிக்கலாம். ஜஸ்ட் வந்து இப்படி ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா கேமரா வந்து ஒன் ஆகிரும். ஒன் ஆனதுக்கு பிறகு நம்மளுக்கு வந்து இதிலேயே கேமராவை ஜூம் இன் அதுக்கு பிறகு ஜூம் அவுட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஜூம் இன் ஜூம் அவுட் வந்து இருக்குது. அண்டு உங்களுக்கு வந்து கேமரா ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து ரொட்டேட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதில் ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம பக்கம் வந்து ரொட்டேட் ஆகும். அண்ட் மேலே நம்மளுக்கு இதுக்கான கண்ட்ரோல் மெனு வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல பார்க்கலாம். நீங்கள் ரெக்கார்ட் பண்ண வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்க்கலாம். அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து ரெசல்யூஷன் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் எடுக்கிற வீடியோ பார்த்தோம் அப்படின்னா 4K வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த இடத்துல 4K அப்படின்னு வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து கேமராவை இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. சிம்பிளாகவே ஹேண்டில் பண்ணிக்கொள்ளலாம். ரொம்ப ஈஸியாக வந்து இதில் வந்து எல்லா ஆப்ஷன்ஸும் நம்மளுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம ரெசல்யூஷனை வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிடலாம். அண்ட் அதுக்கு பிறகு இந்த இடத்துலையும் நம்மளுக்கு சில ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணலாம். அண்ட் லாஸ்ட்டாக ஸ்டெப் உங்களுக்கு வந்து ஒரு ஒப்ஜெக்டை வந்து ட்ராக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மூட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ கேப்சர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ அப்படின்னு செலக்ட் பண்ணலாம். இல்லைனா பெனோரமா
வீடியோ, லோ லைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஸ்லோ மோஷன் வந்து கொடுத்துருக்காங்க, டைம் லேப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல நான் உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்க்ரீன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டச் பண்ணி நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்து இருக்கும். அண்ட் இதுலேயே கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக இன்னொரு விஷயம் வந்து இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதோட வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த லென்ஸையும் வந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வைட் ரேஞ்சில் இதில் இருந்து நம்மளுக்கு வீடியோஸ் வந்து கேப்சர் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ அதை பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் இந்த மேக்னெட்டை வந்து ப்ளேஸ் பண்ண மட்டும்தான் இருக்குது. ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வைட் லென்ஸ் ஆங்கிளை வந்து பார்க்கலாம். இதில் இப்போ நம்ம லென்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபிக்ஸ் பண்ண மாதிரியே விளங்காது, ரொம்பவுமே ஈஸியாக வந்து இதில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இதில் வந்து நம்ம லென்ஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதை வந்து ரிமூவ் பண்ணி காட்டுறேன். இது பாருங்கள், இதை தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். இதை ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக வந்து நம்மளுக்கு இதில் ஃபிக்ஸ் ஆகிடும். அதுதான் இதில் இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம். ஸோ இப்போ ஃபிக்ஸ் ஆகி தான் இருக்குது. ஃபிக்ஸ் ஆனதை உங்களுக்கு நல்லாவே பார்க்கலாம். ஸோ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா இதோட கிரிப் அண்ட் லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு வேறு லெவலான லுக் அண்ட் டிசைன். இந்த பேட்டரி பேக்கப்பை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு இதை சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதுலேயும் வந்து டைப் சி போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலமாகவும் சார்ஜ் பண்ணலாம். கீழேயும் பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து உங்களுக்கு வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா இதை வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். இதை நான் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல கனெக்ட் பண்ணியிருந்தேன், அதனால தான் இதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு இதில் ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஒரு சர்ஃபேஸ்லனாலும் இதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணி இப்படி வச்சுட்டு உங்களுக்கு வந்து வீடியோ ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் இந்த DJI Osmo Pocket 3ல வந்து இருக்குது. ஸோ உண்மைக்குமே இந்த கேமரா வேறு லெவல் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா இதோட மைக் தான். ஸோ இந்த மைக்கில் தான் இப்போ வந்து ஆடியோ வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ செப்பரேட்டாக உங்களுக்கு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னாலும் இதில் வந்து ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதுக்கான ஒரு மேக்னெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்னெட்டை ஈஸியாக வந்து உங்களுக்கு கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ உங்களுக்கு ஷர்ட்லனாலும் இதை வந்து டிஷர்ட்லனாலும் ஃபிக்ஸ் பண்ணி இதன் மூலமாக வீடியோ வந்து ஷூட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ சிம்பிளான விஷயந்தான். அண்ட் இதை வந்து நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கான ஒரு பவுச் தான் இது. ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு வந்து இந்த பவுச்சில் எல்லா விதமான அந்த கிரியேட்டர் காம்போவில் இருக்க எல்லா விதமான பொருட்களையும் வந்து கொண்டு போய் இதில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கொள்ளலாம். ப்ளேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து இதை எந்த இடத்துக்குனாலும் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அதனால உங்களுக்கு வந்து ஈஸியாகவே வந்து இந்த கிரியேட்டர் காம்போவை இந்த பவுச்சில் போட்டு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அதுக்கான ஒரு நல்ல லெதர் பவுச் தான் இது. ஸோ அது வந்து உண்மைக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த DJI Osmo Pocketக்கான ஒரு கவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இதில் இருக்க இன்னொரு நம்மளுக்கு முக்கியமான விஷயம். ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு வந்து இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிம்பலோடு இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இது கீழே விழுந்துச்சு அப்படின்னா சம்டைம்ஸ் டேமேஜ் ஆகிறதுக்கான சான்ஸ் கூட. ஸோ அதுக்கான ஒரு ப்ரொடெக்டிவ் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு வைட் ஆங்கிள் லென்ஸை இந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து இதை ஈஸியாக ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த DJI Osmo Pocket 3 வந்து ரொம்பவுமே கவனமாக உங்களுக்கு வந்து கொண்டு போகலாம். ஸோ அதுக்கான ஒரு ப்ரொடெக்டிவ் கேஸும் வந்து நம்மளுக்கு இந்த கிரியேட்டர் காம்போக்குள்ளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது இதில் இருக்க இன்னொரு பெனிஃபிட்டான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த கிரியேட்டர் காம்போக்குள்ளே இன்க்ளூட் ஆகுது. ஸோ உங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு வந்து இந்த DJI Osmo Pocket 3 மட்டும் கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதில் ஜஸ்ட் போட்டு பாக்கெட்டில் போட்டு கூட எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அதுதான் இதில் இருக்க இன்னொரு முக்கியமான விஷயமா நம்மளுக்கு சொல்கிற மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய இந்த வீடியோ DJI Osmo Pocket 3ல தான் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த DJI மைக்கில் இருந்தால் இந்த ஆடியோ வந்து உங்களுக்கு வந்து கேட்குற மாதிரி இருக்கும். உண்மையுமே இந்த ஆடியோ வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு பார்க்கலாம். 1080pல 20 fpsல தான் நம்ம வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் வந்து இப்போ இன்டோரில் இதை ஷூட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து வீடியோ வந்து நல்லாவே இருக்கலாம். நான் அவுட்டோர்லையும் இதை வந்து கட்டாயம் ஷூட் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு வந்து இந்த கேமராவில் வந்து வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோ அப்படின்னு பார்த்தோன்னா இந்த அளவு விஷயங்கள் தான். DJI Osmo Pocket 3 வந்து நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கும் வாங்குறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு கண்டென்ட் கிரியேட்டருக்கு உண்மைக்குமே ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு கேமராவாக இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கும் இதை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருங்க, கீழே செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த DJI Osmo Pocket 3 பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கட்டாயம் இந்த வீடியோ தான் அவங்களுக்கும் சென்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.